வணக்கங்க. என்னங்க இவ்வளோ ஏன் சோகம்னு பார்க்குறீங்களா? உன் வேகம் எனக்கு சோகம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து நம்ம காலை குரல் போட்டிருப்போம். இப்போ போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இருக்காது. ஏன் இருக்காது? இந்த நம்ம எடிட்டர் என்ன பண்ணால், ஏதோ ரெஃபரன்ஸ் போடும்போது தப்பாக ஒரு ரெஃபரன்ஸை போட்டிருக்கலாம். நம்ம உறவுகள்லாம் என்ன பண்ணாங்க, கீழே வந்து பாசத்தில் அண்ணா தப்பாக போட்டேண்ணா ஃபோட்டோ அப்படின்னாங்க. சரி ரைட்டு, அதை என்ன சொன்னேன், என் டீம் கிட்ட சொல்லி, எப்பா தப்பாக போட்டாங்களாம், இதை கொஞ்சம் சரி பண்ணி ப்ளர் பண்ணிவிடுங்கப்பா, அந்த செகண்ட்ஸ் மட்டும் யூடியூப் ஸ்டுடியோவில் போனால் பண்ண முடியும்ப்பா சொன்னேன். அவனும் சரி ஓகே பண்ணலான்னு ஆரம்பித்தான். அதை மட்டும் ப்ளர் பண்ணுறான்னு சொன்னால் என்ன தெரியுமா பண்ணாங்க, அதோடு சேர்த்து மொத்த வீடியோவும் ப்ளர் பண்ணிட்டாங்க. எவனோ திமுககாரன் பண்ண சதி போல் இருக்குது. உள்ளே எவனோ துரேந்தர் இருக்கான், கண்டுபிடிச்சிட்றேன். மொத்த வீடியோவும் ப்ளர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் மனசு டர் ஆகி ஸோ திடீர்னு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது, அதை பார்த்து முடிய ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றி டென்ஷன் ஆகிடுச்சுங்க. கஷ்டப்பட்டு பேசியிருப்போம், ஒரு 7000 பேர் பார்த்துட்டாங்க. வேறு என்னோடய உறவுகள்லாம் இந்த சத்யராஜ் பேசுகிற மாதிரி, நியாயமா நீ பண்ணது நியாயமா அப்படின்னு தான் கேட்க முடியும். ராஜ்யத்தில் ஆள் வேறு கிடையாது, டப்பு டப்புன்னு கோவம்லாம் பண்ண முடியாது. சரி ரைட் ஓகே பார்ப்போம். ஸோ உறவுகளே, ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறேன். இதை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இந்த காலை குரல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க, மறக்காமல் ஹைப் பண்ணுறீங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக அப்பாடா ஓகேடா நேற்று போனதுக்கு சேர்த்து எல்லாரும் பார்த்துட்டாங்கப்பா இது அப்படின்னு வேறு என்னங்க, அவ்வளோதான் சந்தோஷப்பட முடியும். இந்த நிகழ்ச்சி பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்காக தானே. அடுத்து நிறைய பேர் அதை பார்க்க முடியலன்ற ஒரு வழி தான். பட் ஓகே ரைட், உற்சாகமாக ஆரம்பிப்போம். இனிய காலை வணக்கம் உறவுகளே. நீங்கள் எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும், இப்போ ஏன் நம்ம மாற்றிட்டேன் இன்ட்ரோவை, ஏன்னா நான் சொல்லுவேன், காப்பி குடிச்சிட்டு இருக்க உறவுகளே, ட்ரெயினில் போகிற உறவுகளே, காலையில் உங்கள்கிட்ட வரும் அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறாப்புல, நண்பர் அண்ணே இங்கே இரவுண்ணே, என்னடா இது. அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நேற்று அரசியலை, தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் காலை குரல் தினமும் உங்களை தேடி வரும். நாங்கள் போடுறதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம் உறவுகளே. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் நேற்று முதல்வர் விஜய் மேலே பாய்ஞ்சாரு. அவர் புலி பயணத்துக்கு. ஆனால் அதே மாதிரியில் திமுக ஒரு வேலையும் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது தோல்விக்கான காரணம் தேடுற வேலை. அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு நீ தேடினே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆத்தாவையும் தந்தைக்கு போகணும் காசை கொடு, ஆத்தாவையும் தந்தைக்கு போகணும் காசை கொடு, அந்த கதை தான். புரியுதா? ஸோ நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிர் அணி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துச்சுங்க. அதாவது கனிமொழி, டிஆர் பாலு, ஸ்டாலின்னு எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. வெளிப்படையாக சொன்னது என்ன தெரியுமா, சட்டமன்ற தேர்தலில் நாம் ஏன் தோற்றோம், ஏன்னா நீ மக்களுக்கு எதுவுமே செய்யலை, நீ மக்களை ஏமாத்தின, நீ ஊழல் செஞ்ச, அயோக்கியத்தனம் பண்ண, அதனால தான் தோற்ற. இது என்னோட பதில். நான் அடுத்து அப்படி விஷயத்த சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் நாம் ஏன் தோற்றோம் அப்படின்னு 38 மாவட்டத்திலையும் கள ஆய்வு பண்ணி அந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஆராயிறது தான் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒத்துக்கொள்ளுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு பெண்கள் விஜய் பக்கம் சாஞ்சாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புடா, அப்படியேங்க அப்பா. நீ இதை இப்போ அதாவது சொல்லுவாங்களே, ஓ இப்போ தான் இதையே நீ கண்டுபிடிச்சிருக்கிறியா. இதே கூட்டத்தில் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் மேலே கடுமையாக பேசினார். அதாவது தினசரி குற்றம், மின்வெட்டு, பயிர்க்கடன் தள்ளுபடி, நாடகம் அப்படின்னு புட்டாருன்றார். அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு தாவறதை பாஜக ஜெராக்ஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. நிறைய கடுமையான சொற்களுங்க. ஆனால் உறவுகளே, ஒரு விஷயத்தை கவனிங்க. ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க, அது எதிர்கட்சியோட கடமை, நல்லது. ஆனால் இன்னொரு பக்கம் அதே கட்சி நாம் ஏன் தோற்றோம், மக்கள் ஏன் நம்மளை விட்டு போனாங்க அப்படின்னு சொந்த வீட்டிலேயே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஸோ தாக்குதலும் தோல்வி ஆராய்ச்சியும் ஒரே மேடையில்.
ஸோ மக்கள் இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இனிமேல் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, டே லூஸு அது கண்ணாடிடா அப்படின்ற மாதிரி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு சொல்லுவார் ஜெயம் ரவி, எல்லா தப்பையும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் சொல்லு, நான் அவங்ககிட்ட கேட்குறேன் சொல்லு. டேய் உங்களுக்குள்ளே உட்காந்து பேசுங்க. நீங்கள் என்ன நீ கேளு, உன் பிள்ளைய கேளு, டேய் நீ என்ன தப்பு பண்ண, சரி வா எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் பரிசுத்த ஆமேன் ஹாமேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாவ மன்னிப்பு வாங்குங்க. ஓகேவா, பாவ மன்னிப்பு வாங்கிட்டு அப்படியே எங்கேயாவது போய் ஒரு குளத்துல வந்து காசி ராமேஸ்வரம் போய் 3 வாட்டி உங்கள் பாவத்தை கழிச்சிட்டு வந்தீங்கன்னா அடுத்து எப்படி திருந்தி நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்ய யோசிங்க. அதை விட்டுக்கிட்டு நான் கண்டுபிடி அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி இதே பண்ணிருக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா கட்சி காணாமல் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து போகலாம். ஒரே நாளில் அதிமுகவில் நிர்வாகிகள் கண்கலங்க, அதே நாளில் வேறு கட்சி தலைவர்கள் வரிசையாக தாவேகா கூடிய பிடிச்சாங்க. யாரெல்லாம் தாவினாங்கன்னு தெரியுமா? இதோ சொல்கிறேன். அதிமுகவை எடுத்துக்கோங்க. நேற்று சென்னையில் எடப்பாடி பழனிசாமி 3 மணி நேரம் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தினார். அவர்களே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதி, காஞ்சி, ஸ்ரீபெரும்புத்தூர், உத்திரமேரூர், ஆலந்தூர். ஸோ 4லேயுமே அதிமுக தோத்தது. அவங்க நிறைய இடத்துல தோத்துட்டாங்க, பட் நடத்த எல்லாமே தோத்த இடம் தான். சமூக வலைத்தளத்தை வந்து நம்ம சரியாக கையாளலை, அதுதான் தோல்வி அப்படின்னு நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதங்கப்பட்டாங்க. கடைசி 3 நாளில் வந்து அந்த வெற்றி அவங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு கண் கலக்குனாங்க. இப்போது அதாவது 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வெற்றி உங்கள்கிட்ட இருந்தது. என்ன தாண்டா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஒன்று போய் எல்லாம் லூசு பசங்களாகவே எனக்கு புரியலை. அது வரைக்கும் வெற்றி உங்கள்கிட்ட இருந்ததா? அப்போது அந்த லாஸ்ட் 3 நாள் வெற்றியை பறிச்சுட்டு போயிட்டாங்களா டிவிக்கு? அந்த கட்சியாவது பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும் சொல்லி இந்த கட்சியே இருக்காது. சொல்கிறது வருத்தமாக இருக்குது. இப்படியே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான் நீங்கள். இப்போ இன்னொரு பக்கம் பாருங்கள், அதே நேரத்தில் பனையூரில் தாவேகா ஒரு இணைப்பு விழா நடந்துச்சு. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பி பச்சையம்மாள், இளவரசன், தவசி, ஜான் மகேந்திரன், நெல்லையோட முன்னாள் மேயர் புவனேஸ்வரி, இப்படி ஒரு பெரிய வரிசை தாவேக்களை வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சாங்க. ஸோ பாஜகவில் இருந்து விஜயதாரணியும் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ பாஜக வந்து 2.5 வருஷமாக அவங்க இருந்ததாகவும் மக்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு கட்சி தோல்விக்கு காரணமே வந்து தேடிக்கிட்டு இருந்தால் இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை கூட்டமாக சேர்த்துக்கிட்டு நீ தெரியினே வேண்டி தான் எல்லாம் அங்கே போய் சேர்ந்து நினைக்கிறான். அதாவது இப்போவாது தெளிஞ்சு உண்மையை புரிஞ்சு அடுத்த கட்ட வேலையை வந்து நீ கவனிக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நல்லது. அடுத்து வெறும் 13 நாளில் தமிழ்நாட்டில் வந்து 1300க்கும் மேலே கைது. இந்த எண்ணிக்கையே ஒரு கதையை சொல்லுது. இது ஒரு வலுவான செய்தி உறவுகளே. கடந்த மே 28ஆம் தேதி முதல் ஜூன் 10 வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை மாநிலம் முழுக்க ஒரு தீவிர சிறப்பு வேட்டை நடத்துச்சு. சரித்திர பதிவேடு ரவுடிகள், போதை குற்றவாளிகள், தலைமறைவான குற்றவாளிகள் இவங்க மேலே இலக்கு வச்சு கிட்டத்தட்ட 37,000 பேரை வந்து சோதனை பண்ணாங்க. அதில் 1328 பேரை வந்து கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. சூப்பர், ரைட். அது மட்டும் இல்லை, 231 கிலோ கஞ்சா, 4000க்கும் மேலே போதை மாத்திரைகள், குட்கா எல்லாம் பறிமுதல். ஸோ போதை விற்க பயன்படுத்தின 17 வாகனங்கள் பறிமுதல். குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் சம்பந்தமான குற்றங்கள் மேலும் கண்காணிப்பு தீவிரம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய காவல்துறை தலைமை இயக்குனர் திரு மகேஷ்குமார் அகர்வால் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார். உறவுகளே, ஒரு அரசோட வலிமை தெரிகிறது இந்த மாதிரி நம்பர்ஸில் தான். அறிவிப்பு வேற, களத்தில் நடவடிக்கை வேற. இந்த வேகம் தொடர்ந்தால் போதையும் ரவுடித்தனமும் குறையும். நல்லது நடந்தால் நல்லதுன்னு சொல்லியே ஆகணும். அதை தான் இங்கே வந்து குறிப்பிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இது என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ண நடவடிக்கை எடுக்கல, 6 மாதம் காத்துக்கணுமா, 1 வருஷம் காத்துக்கணுமா? அவங்களுக்குலாம் இது ஒரு செய்தி. நம்ம சேனலில் தினமும் காலை குரலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்திலாம் உங்களை வந்து சேரும். ஓகேவா? அடுத்து ஒரு பக்கம் கைது எண்ணிக்கை வந்து உயருது, ஆனால் இன்னொரு பக்கம் சாமானியன்னு வேற ஒரு கேள்வியை வந்து கேட்குறான், ஏன் வீட்டில் கரண்ட் எப்போ வரும்? ரைட், இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசி தான் ஆகணும் இந்த விஷயத்தை. இந்த வெயில் காலத்தில் சென்னை உட்பட பல ஊர்களில் வந்து மின்வெட்டு மக்களை வந்து திணறடிக்குது. ஸோ வியாசர்பாடி, மடிப்பாகம், வில்லிவாக்கம்னு பல இடங்களில் வந்து 20 நிமிஷத்தில் இருந்து சில இடங்களில் மணிக்கணக்கில் வந்து கரண்ட் வந்து போகுது. மின்வாரிய தலைவர் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. நம்மக்கிட்ட மின் பற்றாக்குறை இல்லை, இன்னும் அந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறாரு. ஸோ சென்னையில் மட்டும் தேவை 5000 மெகாவாட் என்கிற
புதிய உச்சத்தை தொட்டிருக்கு இப்போது. ஓவர்லோட், அப்புறம் பழைய நிலத்தடி கேபிள்கள், டிரான்ஸ்ஃபார்மர் சேதம், இதுதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் உறவுகளே, ஒரு விஷயம் என்னென்னா, விளக்கம் என்னவா இருந்தாலும் நான் எப்போவுமே சொல்கிறது தான், சாமானியனுக்கு வேண்டியது ஒன்று தான், வெயிலில் இரவில் கரண்ட் போகக்கூடாது. இது ஒரு புதிய அரசு, மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை வச்சுக்க இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் வேகமாக தீர்க்கணும். நம்ம மக்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம நல்லது பண்ணாலும் பாராட்டி கை தட்டுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் மக்கள் சார்பாக கண்டிப்பாக பேசணும். ஏன்னா அதுதான் வந்து முக்கியம். இதை விரைவில் வந்து அதனுடைய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் அதுக்கான செயல்பாடுகளை பண்ணிகிட்டே தான் இருக்கார். கூடிய விரைவில் 100% அதுக்கான முடிவை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்தபடியாக கர்நாடகா ஒரு கல்லை கூட வைக்க விட மாட்டோம். ஒரு அமைச்சர் வந்து அழுத்தமாக சொன்னார். எதை பற்றி தெரியுமா? சொல்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நேற்று ஒரு பேட்டியில் 2 முக்கிய விஷயங்களை வந்து பேசினார். ஒன்று, நீட் தேர்வு. தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். மே மாதம் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அது மத்திய அரசோட தோல்வி அப்படின்னு சொன்னார். ஸோ ஜூலை 23 மறுதேர்வு நடத்துகிறதா மத்திய அரசு சொல்லியிருக்கு. ரெண்டாவது, மேகதாது காவேரி குறுக்க கர்நாடகா ஒரு கல்லை கூட வைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா இவர் உறுதியாக சொல்கிறாரு. பட் என்னென்னா, தண்ணி விஷயத்தில் தமிழ்நாடோட நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கிறது அப்படிங்கிறத இது காட்டுது. நம்ம உரிமைகள் விஷயத்தில் எந்த சமரசமும் கூடாது. அதுக்கு முதல்வர் அவர்கள் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களும் முன்னாடி நிற்பார். தமிழ்நாட்டை காப்பான்றதை மக்கள் நம்புகிறாங்க, நாமும் அதை நம்புவோம். அடுத்து, வட மாவட்டத்தில் கள்ள சாராயத்துக்கு ஆதரவு போட்ட எச்சரிக்கை, காவல் நிலையத்தில் சித்திரவதைக்கு புது தடை, அப்புறம் ராகவா லாரன்ஸ் அரசியல் சஸ்பென்ஸ். 3ம் இங்கே டப்பு டப்புன்னு பார்ப்போம். ஒன்று, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து வட மாவட்டங்களில் கள்ளச்சாராயத்துக்கு எந்த அரசியல் பின்புலமும் பார்க்காம முற்றிலும் ஒழிக்கணும், காவல்துறைக்கு முழு சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ அதே மாதிரி கஞ்சா விற்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே குண்டர் சட்டம், அதோட இளம் வயசில் குழந்தை திருமணம், கர்ப்பம், இதுக்கு எதிராக கடுமையான சட்டமும் பெண் கல்வி விழிப்புணர்வும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காரு. சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப், நல்ல விஷயம் ஆதவ் அர்ஜுனா சார், வாழ்த்துக்கள். 2, சென்னை காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள் ஒரு முக்கிய உத்தரவு போட்டிருக்காரு. காவல் நிலையங்களில் ஆவணம் இல்லாமல் யாரையும் தடுத்து வைக்கக்கூடாது, விசாரணை கைதிகளை சித்திரவதை செய்யக்கூடாது. ஏசிபிக்கள், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இரவு நேரத்தில் திடீர் தணிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ காவல் நிலைய பொறுப்புணர்வுக்கு இது ஒரு நல்ல நகர்வு. திரு அமல்ராஜ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மக்கள் சார்பாக. 3, நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அரசியலுக்கு வரலாமா, லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மக்களே நீங்களே சொல்லுங்கள், என் அம்மா கிட்ட நான் ஒப்புதல் வாங்கிட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இது நேற்றே போட்டார், அதாவது இன்னைக்கு காலையில் நம்ம பேசியிருப்போம் இந்த விஷயத்தை. ஆனால் இப்போது ரஜினி ரசிகர் மன்றம் இன்றைக்கி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க, அதாவது டாட்ஸ் கனெக்ட் ஆகுது. ரஜினியோட பேரையோ படத்தையோ எந்த கட்சிக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அரசியல் களம் சூடாகுது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்தபடியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்கதை செய்தி. இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்திருக்கும், அதுக்கான ஒரு அப்டேட், என்னடா ஆச்சு அந்த கேஸு அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஸோ முந்தைய நாள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க. நேற்று அதுக்கு கூட்டணி பக்கம் இருந்து முதல் பதில் வந்துச்சு. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா உறவுகளே, சிபிஐ சிபிஎம் ரெண்டும் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறின கதையை நாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், கரெக்டாக? ஸோ நேற்று அந்த தொடர்கதைக்கு ஒரு புது அத்தியாயம் வந்துள்ளது. திமுகவோட கூட்டணி கட்சியான மதிமுகவோட எம்பி திரு துரை வைகோ இதை பற்றி வந்து பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா, கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறத திமுக தலைமை தான் சொல்லணும், சரியா அப்படின்ட்டாப்ல. ஸோ சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் எல்லாரும் தங்கள் நிலைப்பாட்டை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் வந்து எல்லாரும் தங்கள் நிலைப்பாடை சொல்லிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படியே தாவி பேசினார். ஸோ ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னார். புதிய அரசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து மதிப்பிட முடியாது, 30 வயசுக்காரரையும் 1 வயசு குழந்தையும் ஒப்பிட முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உலக தத்துவத்தை பேசியிருக்காரு. 6 மாதம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ யோசிங்க உறவுகளே,
எதிர்க்கட்சி ஒரு பக்கம் 6 மாதம் கூட பொறுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதே கூட்டணியோட ஒரு தலைவர் 6 மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கூட்டணிக்குள்ளேயே குரல்கள் வேற மாதிரி இருக்கே. ஸோ இந்த கூட்டணி எங்கே போய் நிற்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சொல்லிட்டேவா போவாங்க, இவ்வளோதான் நியூஸு நேற்று நடந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே, தமிழ்நாடோட மொத்த அரசியல் விஷயங்களும் உங்களுக்கு அழகாக ஒரு 10 13 நிமிடத்துக்குள்ள அவங்க சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ ஸ்டாலினோட தாக்குதல், திமுக தோல்வி ஆராய்ச்சி, தாவேகாவுக்கு வந்த வரிசை, காவல்துறை அதிரடி கைது, மின்வெட்டு மக்கள் கோபம், நீட் மேகதாது நிலைப்பாடு, அப்புறம் கம்யூனிஸ்டோட தொடர்கதை, பெரிய அரசியல் நகர்வுகள் நிறைஞ்ச ஒரு நாளாக நேற்று அமைந்தது எப்பவும் போல. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலாக, ஆனால் எனக்கு தான் ரொம்ப ஒரு சேட் சண்டேவாக இருக்குது, ஒரு பேட் சண்டேவாக இருக்குது. நேற்று காலையில் இந்த வீடியோ வந்து போனது ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக அப்படியே கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிற சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு காலையும் தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்குதுன்னு மக்கள் சார்பாக நேர்மையாக உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து காலை குரல் மூலமாக சேர்ப்பது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். நான் உங்களை மறுபடியும் இன்னைக்கு சாயந்தரம் அரசியல் மேடை, நம்ம பேர் சூட்டி மாற்றிட்டோம், ஞாபகம் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் டெஸ்க்கை தான் அரசியல் மேடைன்னு மாற்றிட்டோம். பேர் சூட்டு விழாலாம் வச்சோம், நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷ்லாம் வேண்டாம், அழகாக நம்ம தமிழ்லேயே போகலான்னு சொல்லிட்டு அரசியல் மேடை அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் இன்றைக்கி 6 o'clock உங்களை வந்து சேர்ந்தடையும். ஆழமாக ஏதாவது ஒரு 2 டாபிக் எடுத்து அலசுவோம். அன்டில் தென் பாய், நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், டேக் கேர்.